ப்ளீஸ் ஆளை விட்டுருங்க, நான் பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு வெளியே போயிருன்னு சொல்லி கானா வினோதன் கதற ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ என்ன சொல்லி டீட்டெயிலாக சொல்கிறேன், இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க. ஸோ நேற்று என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அம்மியாக்க வந்து எக்ஸன்லேருந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அமித்தும் கானா வினோதும் சின்ன கான்வர்சேஷன் போகுது, அது ஒரு சீரியஸாகவும் ஆயிடுச்சு. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அமித் கேட்குறாங்க ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஸோ கானா வினோதன் சொல்கிறாங்க இல்லை எனக்கு நான் ஃபேமிலியை பார்க்கணும், அதெல்லாம் அவங்க ஞாபகப்பட்டு தான் வருது, விட்ட நான் வெளியவே போயிடுவேன் ஃபேமிலியை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு உடைஞ்சு பார்த்து வந்து அமித்தில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்து வந்து பிக் பாஸ் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஸோ நிறைய சீசனில் பார்த்துட்டு வந்து அவங்க ஃபேமிலியை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ். ஸோ இந்த சீசனையும் கண்டிப்பாக கானா வினோதனுக்காக அவங்க ஃபேமிலியை வந்து பார்க்க வச்சு நல்லாயிருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து கானா வினோதனுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபேஸ் வந்து கண்மடி போயிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்யூஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ இனிவன் டேஸில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே ஃபேமிலியை வந்து கொண்டு ஒரு நாள் மட்டும் பார்க்க வச்சா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ என்னதான் கானா வினோதன் பெரிய பிளேயர் கானா சிங்கராக இருந்தாலும் அப்பான்னு வந்துட்டா அவங்க குழந்தைக்குன்னு சொல்லி அவர் நல்ல ஒரு தந்தையாகவும் இருக்காரு. கானா வினோதனுக்கு கொஞ்சம் குறைகளாக வந்துட்டு இருக்கு, சரி பண்ணுவான்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ வந்து கானா வினோதனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மறக்காம கம்மியாக நெருப்பு சிம்பிள் போடுங்க தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம பேஜை பதிவு செஞ்சுக்கோங்க.